இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில லக்கிங்கிறவ எப்ப வந்தாலோ அப்பையில இருந்து குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் எப்பவும் இதே மாதிரி காலங்காலமா இருக்கணும்னு மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. ஆமா, என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இப்ப நீ உன்னோட கையால ஒரு ஹோமம் பண்ணணும்பா. நான் ஹோமம் பண்ணணுமா? எதுக்குங்கய்யா? கிருஷ்ணா, இந்த துணியை மாத்திட்டு வா மித்ரா. நாம ஹோமத்தை ஆரம்பிக்கணும். மாம், இங்க என்னதான் நடக்குது? இந்த ஹோமம் பூஜை எல்லாம் எதுக்கு? அதான் ப்ராப்ளம் எதுவும் இல்லையே. இந்த ஹோமம் முடியற வரைக்கும் இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்காத மித்ரா. ஜோசியர் வர சொல்லிருந்தாரு. ஹோமம் பண்ணி ஆகணும்னு சொல்லிருக்காரு. நடத்த வேண்டியது நம்ம பொறுப்புடா. நீ போய் துணியை மாத்திட்டு வா. சரிங்க மாம். லக்ஷ்மி ரொம்ப தன்னம்பிக்கையான பொண்ணு. அவளுக்கு அவளோட சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம். அவளோட யோசிக்கிற விதமும் வேற மாதிரி இருக்கும். அவ எடுக்கிற முடிவுகளை யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்ப லக்ஷ்மி கிட்ட அம்மா என்ன கேட்டு வைக்க போறாங்களோ தெரியலையே. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு சீக்கிரமா போவோம். सद्योजातं प्रपद्यामि सद्योजाताय वै नमो नमः भवे भवेनाथ भवेवो स्वमां भवोद्धवाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविग्रहणाय नमो बलविग्रहणाय नमो बलाय नमो बलप्रमदन सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः पुरुषाय विद्महे महादेवाय ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ஜோசியரே, திடீர்னு எதுக்காக இந்த நெருப்பு இப்படி எரியுது? இந்த ஹோமத்து வழியா அந்த கடவுள் நம்ம கிட்ட எதை சொல்லணும்னு நினைக்கிறாருமா. அது என்னவா இருக்கும் ஜோசியரே? பிரிஞ்சு போன பொருளோ பிரிஞ்சு போன மனுஷங்களோ கூடிய சீக்கிரம் நம்ம கிட்ட நெருங்க போறாங்கன்னு இது ஒரு அறிகுறி. அரவிந்தா,